மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய விண்டோஸ் இயங்குதளத்தில் இயங்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் சேவைகள் முடங்கி இருக்கிறதா ஒரு அண்மை தகவல் வெளியாக இருக்குது. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. எந்தெந்த சேவை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தொலைத்தொடர்பு சேவை, விமானங்களுடைய புறப்பாடு உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. மீடியா கம்பெனிஸ், பல சர்வதேச ஊடக நிறுவனத்துடைய ஒளிபரப்பு சேவையும் பாதிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. வங்கி பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. டெலிகாம் நிறுவனங்கள், அதாவது தொலைத்தொடர்பு சேவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 911 அவசர கால தொடர்பு எண் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய 000 சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜின் காரணமாக மிக அத்தியாவசியமான சேவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி கருத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ் விண்டோஸ் ஓஎஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப்பை நீங்கள் ஆன் பண்ண உடனடியாக இந்த பிஎஸ்ஓடி ஸ்க்ரீன் வருதான்னு பாருங்கள். இது பிஎஸ்ஓடி அப்படின்னா ப்ளூ ஸ்க்ரீன் ஆன் டெட், அதாவது நான் ஆபத்தில் இருக்கேன், என்னால் தொடர்ந்து இயங்க முடியல அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதான் இந்த பிஎஸ்ஓடி ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸுக்கு வர்றதா தொடர்ந்து தகவல் வந்துட்டுருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிஎஸ்ஓடி ஸ்க்ரீனை அவங்களோட திரையில் பார்க்க முடியுது. அவங்களோட டேட்டாஸ் அக்சஸ் பண்ண முடியல, ஃபோட்டோஸ் அக்சஸ் பண்ண முடியல, தொடர்ச்சியாக லேப்டாப்பை பயன்படுத்த முடியாத நிலை தான் இந்த பிஎஸ்ஓடி ஸ்க்ரீன் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, இந்த பாதிப்பு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமாக இந்த மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸுக்கு நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் இந்த மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸுக்காக சில சென்சார்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபால்கன் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரில் சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதாகவும், அதன் காரணமாக தான் இந்த உலகம் முழுக்க விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ்க்கு இந்த மாதிரியான பிஎஸ்ஓடி ஸ்க்ரீன் தென்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ க்ளவுட் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எஸ், இஷ்யூ இருக்கிறது உண்மைதான், நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்காக நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டையோ ஒரு இஷ்யூவை ஜென்ரேட் பண்ணி டிக்கெட்டையோ அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இது குளோபலாக இது சார்ட் அவுட் ஆகக்கூடிய நேரத்தில் உடனடியாக உங்களுக்கும் சார்ட் அவுட் ஆகிடும். இது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நீங்கள் புகார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜில் ஆக்சஸ் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருந்தது. அது நாங்கள் இந்திய நேரப்படி இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு ஏற்பட்டதை நாங்கள் உணர்ந்திருக்கோம். உடனடியாக அது சரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் முழுக்க அதிக அளவுக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ் அப்படின்னு பார்த்தா விண்டோஸ் ஓஎஸ் தான். மைக்ரோசாஃப்டுடைய ஓஎஸ் அப்படின்றது நாம் பயன்படுத்தக்கூடிய பிசியை கடந்து, லேப்டாப்பை கடந்து மிகப்பெரிய வங்கி சேவைகள், ஹாஸ்பிட்டலுடைய விஷயம், ஏர்போர்ட்டுடைய டோட்டல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸில் தான் இயங்குது. ஸோ நம்ம பார்க்குறத கடந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது நிறைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுது. ஆனால் இப்போ அந்த ஃபால்கன் சென்சாரில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்பின் காரணமாக பேங்க் டிரான்சாக்ஷனில் தொடர்ந்து மேற்கொண்டுள்ள பிரச்சனை இருக்குது. விமானங்கள் ஒரு அச்சத்தின் காரணமாக அவங்களோட சேவையை நிறுத்தியிருக்காங்க தற்காலிகமாக. ஊடகத்துடைய செயல்பாடு, க்ளவுட் ஸ்டோரேஜில் ஆக்சஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக அவங்க ப்ரோக்ராம்ஸை லைவ் பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சர்வீசஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ண முடியுமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் சைபர் இஷ்யூவாக ஒரு சைபர் வார் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க கிளாரிட்டி கொடுக்கல. பட் வரக்கூடிய நேரத்தில் இது என்ன உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும்.